நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், லாஸ்ட் வீடியோவில் டேப்லெட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. பால்கோவா அல்லது கறி அப்புறம் முட்டை ஈரல் இதில் வச்சு கொடுங்க, பாலில் கொடுக்காதீங்கன்னு. அது போக சில டாக் வந்து அதெல்லாம் வச்சாலும் சிலது கண்டுபிடிச்சிரும். அப்போ வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரைச்சி விட்டு தான் ஒரு 5 ml தண்ணி 5 ml தான் எடுத்துக்கணும். சின்ன மூடி இருக்கும் இல்லையா, அந்த டானிக் மூடி, அதில் 5 ml தண்ணி விட்டு அந்த மாத்திரை ரொம்ப சதசதன்னு வச்சிங்கன்னா குடிக்காது. அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு 5 ml தண்ணி அல்லது 3 ml தண்ணி கூட போதும். அந்த மாதிரி தான் நான் வச்சுப்பேன், ml கணக்கு தான் வச்சுப்பேன். அந்த மூடி அளவு தான் 5 ml தான். அதில் அந்த மாத்திரையை முழுங்கி போட்டு கரைச்சி விட்டு வாயில் ஒரு வாரமாக ஊற்றி விட்ருக்கேன். குடிச்சிருவானுங்க. வேறு வழியில் முழுங்கிடுவானுங்கல்ல. பழகாத டாக்குகளுக்கு ஈரல் ட்ரை பண்ணலாம். பழகாத டாக் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி சாப்பிடுவானுங்க, சாப்பிடாமலாம் இருக்க மாட்டானுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே முடியலைன்னா சொல்லுங்கள், வேறு ஏதாச்சும் யோசிக்கலாம் நம்ம. ஆனால் டேப்லெட் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி தான் கொடுக்கணும். சாப்பாட்டில் கலந்து வச்சுட்டு எங்கிட்டு போயிடாதீங்க, சாப்பிட மாட்டானுங்க. மாத்திரைகளும் வீணாயிடும். வேறு ஏதாவது டாக் வந்து சாப்பிடக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், கவனம். அப்புறம் சாப்பாடு ரொம்ப முக்கியம். நல்ல சாப்பாடு கொடுங்க அவங்களுக்கு.